ஏப்ரல் மாதம் 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. நீங்கள் 100 மடங்கு மனத்தெளிவும் மன உறுதியும் அடைந்தால் உங்களை ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாண்டி ஸ்டேட் லெவல் எடுத்துகிட்டு வரும். ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்தை நீங்கள் ஏப்ரலில் உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியும். இந்த மாதம் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் வாழ்க்கை விருத்திக்கும் உரிய காலம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ ஏப்ரல் மாதம் 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் வெரி குரூசியல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவ்வாய், சூரியன், சனி, புதன் சேர்க்கை இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படுது. அது ஒரு யுத்தம், அது ஒரு பெரிய பொருளாதார தாக்கம், நம்ம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குளோபலைஸ்டாக இந்த ஏப்ரலில் ஏற்படக்கூடிய பின்விளைவு நம்மளை அடுத்த 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ கூட பாதிக்கப்படலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஈரான் பார் நம்மளுடைய தொந்தரவுக்கு எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூஎஸ் ஈரான் வார் மேபி நம்ம டஃப் ஃபைட்டாக இந்த ஏப்ரலில் பரிணாமமாகி அது அப்படி இந்த வருஷம் முழுவதும் தொடர்ந்து போய் ஈவன் நெக்ஸ்ட் இயர் மிடில் வரைக்கும் கூட நமக்கு பாதிப்பு தர வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வழங்குறேன். உங்களுடைய ராசி சனி 3ஆம் வீட்டில், அங்கே தான் சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை. எக்ஸ்ட்ராடினரி கிரேட். உடல் மிக மிக அருமையாக இருக்குது. உங்களுடைய உடம்பு ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அந்த 6ல் இருக்கிற குரு என்ன பண்ணலான்னா ஒரு சில ப்ரீத்திங் ட்ரபிள் கொடுக்கறது, சின்ன சுவாச கோளாறுகள் தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அது ஒரு 5 to 10% இருக்கலாம், அல்லது அது இல்லாமலும் போயிடலாம். ஏன்னா சனி 3ல் இருக்கலாம், அது தன்னுடைய எதிரியோடு சேர்ப்பது விபரீராஜம். அப்போது உடல் பலவீனம்ங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மனது அப்படி தான். நீங்களுடைய நட்சத்திரம் ஒரு பேச்சுக்கு திருவோண நட்சத்திரம், சந்திரன் ரெகுலராக மாறுறான். இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கவங்க சம்டைம்ஸ் ரொம்ப அடமன் ஸ்ட்ராங்காக மாறிக்குவாங்க ஒரு பழக்கத்தில். அடுத்தது மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பியூட்டிஃபுல் வெற்றிக்குரிய காலமாகத்தான் அது இருக்கும். உத்திராடம் பொறுத்த வரைக்கும் பியூட்டி. அப்போ என்ன அவங்களுடைய மனது ஒரு 2-3 மடங்கு நன்றாக இருக்குது. ஆனால் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், மனதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 மடங்கு மனத்தெளிவும் மன உறுதியும் அடைந்தால் உங்களை ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாண்டி ஸ்டேட் லெவல் எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தாமல், மனதை தெளிவுபடுத்தாமல் உங்களால் வெற்றி அடைய முடியாது. நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறீங்க, அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்கணும்னா மேக் யுவர் மைண்ட் ஸ்ட்ராங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. சரிங்களா? ஃபைன். அப்போ மனது அருமை. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கான், குரு பார்க்குறான், கோடீஸ்வர யோகம். அப்போ பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது. நீங்கள் பேசுகிற மாதிரி நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை போகுது. புதுசாக யாரும் உங்கள் வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதத்தில் வர்றாங்க. இந்த மொத்தம் குளோபலுமே கஷ்டப்படுன்னு எனக்கு தோணுது. 2 பேர்த்தில் ஒருத்தர் கஷ்டப்படலாம், விலைவாசி ரொம்ப அதிகமாகலாம், பாதிப்புகள் இருக்கலாம், அரசாங்கம் திணறலாம் இதை சந்திக்க முடியாமல். சில நாட்களுக்கு முன்னால் நான் குப்பண்ணா ஹோட்டலில் போய் சாப்பிட்றக்கு போனேன். அவங்க ஒரு மெனு கார்டை கொடுத்துட்டு அதில் இருக்கிற எதுவுமே இல்லை, உங்களுக்கு பிரியாணியும் ரைஸும் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே சிலிண்டர் தட்டுப்பாடு சென்னையில்னாங்க. அப்போது இதுதான் இன்றைய சூழல். இப்போ ஜஸ்ட்டு கல்ஃப் வார் போயிட்டுருக்கு, இதுதான் சூழல். அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாத்துடைய நிலைமை என்ன, அங்கேருந்து இப்போ ஆயில் வர்றதில்லை அங்கேருந்து. ஸோ இனி என்ன ஆக போகுது, ஸ்டாக்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு, இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆக போகிறோம் த்ரூ த வேர்ல்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு நல்லாயிருக்கு. அப்போது அவங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட ஃபேவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அது இருக்கணும், பார்த்துக்குங்க. அடுத்த பாயிண்ட் சுகஸ்தானத்து சுக்கரன், அதுக்கு அடுத்த வீட்டில் சுக்கரன் மாறப்போகிறோம் 19 ஏப்ரலில். அப்போது நீங்கள் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு செயலில் ஜெயிக்கிறீங்க. ஒரு வெற்றிகரமான எதிர்காலத்தை நீங்கள் ஏப்ரலில் உருவாக்க முடியும்னா உருவாக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி டைமில் பிரேவாக சம் டிசிஷன் எடுக்கணும். கண்ட்ரி டு கண்ட்ரி போகலாமா போகலாம், ஸ்டேட் டு ஸ்டேட் போகலாமா போகலாம், கம்பெனி மாற்றிக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்திலும் இருக்குதான்னு பார்த்துக்கணும். நான் இப்போ சொல்கிறது ஃபோர்காஸ்ட். இது இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன் சொல்கிறேன்னா 80% வாய்ப்பு இருக்கே, அல்லது 80% ஜனங்களுக்கு வாய்ப்பு இருக்கே. அப்போ 5 பேர்த்தில் 4 பேர்த்துக்கு இது பொருந்திடுது. 5 பேர்த்தில் ஒருத்தருக்கு பொருந்தலைன்னா உங்கள் ஜாதகத்தில் மேட்ச் ஆலின்னு அர்த்தம். நல்லா அஸ்ட்ராலஜர் போய் பார்த்து, இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் கைடு பண்ணுறேன். நம்மளாம் இந்த வருடத்தில் 5 மடங்கு ஜெயிக்கணும், குறைஞ்சது 5 மடங்கு ஜெயிக்கணும். மொத்த உலகமே இங்கே கீழே போகும்போது நம்ம மேலே வந்துடலாம். உதாரணத்துக்கு எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர்த்தில் ஒரு 1000 பேர் தான் பீஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணுது, அல்லது 2000 பேர். அந்த 2000 பேர்த்தில் ஒருத்தராக மாறக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபைன். அப்போ இன்பம் இருக்குது, நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, வெற்றி இருக்குது. வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும்னா எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது ஒரு தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் உரிய பியூட்டிஃபுல் காலம். எப்படி மகர ராசியில் தொழில்ஸ்தான சுக்கரன் தன் சொந்த வீட்டை பார்க்குறான் 19 ஏப்ரல் வரைக்கும். 19 ஏப்ரல்லேருந்து 5ஆம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி அடைஞ்சு லாபஸ்தானத்தை பார்த்துருவான்.
லாபஸ்தான செவ்வாய் ஆல்ரெடி 3ஆம் வீட்டில் கிரேட்டாக இருக்கான் விபரீத ராஜயோகத்தில். அதனால தான் சொல்கிறேன், தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கனும் 3ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் இந்த குருமங்கல யோகம் வேலை செய்யுது. அடுத்த பாயிண்ட்டு, உங்கள் குழந்தைங்க உங்களுடைய தினசரி வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும். இன்பகரமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து செல்லலாம் நண்பர்களே. அப்போ கல்ஃப் வாரம் ஒரு சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா இந்த கல்ஃப் வாரம் உங்களை பாதிக்கலாம். உங்கள் வேலை வாய்ப்பில் தொந்தரவு ஏற்படலாம், உங்களுடைய மனைவிக்கு வேலை வாய்ப்பில் தொந்தரவு ஏற்படலாம், வரக்கூடிய வருமானம் செலவுகள் 2 மடங்கு ஆகலாம். அது உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தினா தொந்தரவு வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குன்னா நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. அப்போ 6ஆம் வீட்டில் குரு இருக்கான். அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு என்ன செய்ய போகிறான்? அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃபுக்கு உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இப்போ 6ல் குரு இருக்கா, விரையாதிபதி, 3க்கு அதிபதி, கெட்டவன் 6ல் மறைஞ்சிருக்கான். என்ன அர்த்தம்னா, புது கடன் கிடைக்கலாம், புது வாய்ப்புகள் கிடைக்கலாம், நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், எதிர்காலத்தை நோக்கி பயணத்தை நீங்கள் துவங்கலாம், ஒரு சேலஞ்சுக்குள்ளார உள்ளே இறங்கிடலாம், ஒரு கிரிக்கெட் பிளேயர் மேட்ச் விளையாடுற மாதிரி. ஸோ லைஃப்பை நீங்கள் பிகின் பண்ணலான்னா இந்த ஏப்ரலில் பிகின் பண்ணலாம். ஒரு சில அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்ட்ஸ் இயர் வந்து மார்ச் 31 முடிஞ்சது. ஸோ இந்த வருடத்தை ஒரு தொழில் மேலாக அல்லது ஒரு அஃபீஷியல் பர்சனாலிட்டியை நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகலாம். பெண்களுக்கும் நண்பர்களுக்கும் வாலிபர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது பியூட்டி. அப்போ இட்ஸ் அ வெரி குட் டைம் டு டிஃபெண்ட் அவர் ஒரீஸ் ஆர் ஸ்ட்ரகிள்ஸ். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ஃப்ளக்சுவேட் ஆகலாம். அடுத்த பாயிண்ட்டு பார்க்கணும்னால எப்போ சொல்கிறதா, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு வீடியோக்கள் வருது பாருங்கள். மன ரீதியானது. என்னுடைய மனதை நீங்கள் சோதித்து பார்க்க விரும்புகிறீங்கன்னா எந்த வகையில் வேணாலும் ஐம் ரெடி. மனத்தெளிவு, மன உறுதி மட்டுமே வெற்றியை தரும். என்னுடைய மனது தெளிவாக இருக்குது, நான் உறுதியாக இருக்கேன். என்ன மாதிரி பல மடங்கு உறுதியாக இருக்கும், தெளிவாக இருக்காங்க, சென்னையில் இருக்கான். எனக்கு ஒரு சில பரம சண்டாளர்களை வாழ்க்கையில் கிராஸ் பண்ணேன். பயங்கரம். நல்ல ஒரு முறையும் பரம சண்டாளர் ஒரு பழமொழி சொல்லும். அவெல்லாம் வேறு லெவல். மொத்த உலகத்தையே அப்படி சுவாகா பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவங்க. அப்போ அவங்க லெவலுக்கு நான் வரணும்னா மனதை இன்னும் தெளிவுபடுத்தணும், இன்னும் உறுதிப்படுத்தணும். இங்கே எங்கே போட்டி இருக்குன்னா அறிவு போட்டி இல்லை, தெளிவு போட்டி, ஃபோக்கஸ் போட்டி. ஸோ ஃபோக்கஸாக இருங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். அடுத்த பாயிண்டில் வந்து நாங்கள் நம்மளே உங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை அதில் எந்த குறையுமே இல்லை, நண்பர்களோட எந்த குறையுமே இல்லை, பார்ட்னர்ஸோட எந்த குறையுமே இல்லை. அப்போது இயல்பான பயணங்கள், இன்பகரமான மீட்டிங்ஸு, ஈவினிங் எல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு லாங் லைஃப் வாழ்றதுக்கான ஏதாச்சும் ஐடியா கிடைக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் கண்ட்ரோல் ஆகிடும், தூக்கம் குறையும். அப்போ நீங்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் 6 to 8 மணி நேரம் தூங்கினாலே போதுமானது. ஸோ அதன் பிறகு பாக்கி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்தில் நீங்கள் துருதுன்னு வேலை செய்யலாம். அப்போ இந்த மாதிரிலாம் நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கலாம். அது அடுத்து திறமை, புத்திசாலித்தனம், மல்டிபிள் கேரக்டராக நீங்கள் மாறலாம், விதவிதமாக யோசிக்கலாம். உங்கள் அறிவும் திறமையும் நல்லா ஜெயிக்குது. அம்மா விளையாதி, அப்பா விளையாதி, இதில் கிடைக்கக்கூடிய நிம்மதி, பீஸ், இதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. இப்போ ஏற்கனவே பிகின் பண்ணுறோம் சொன்ன மாதிரி தான் இந்த மாதம் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் வாழ்க்கை விருத்திக்கும் உரிய காலம். இப்போ தான் பர்சனலாகவும் ராயலாக இருக்குது. ஆனால் பர்சனல் ராயல்னஸை விட இந்த 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகு லாபஸ்தானத்தை பார்ப்பான், 8ஆம் வீட்டில் இருக்கிற கேது லாபஸ்தானத்தை பார்ப்பான், அதுபோக 5ஆம் வீட்டில் இருக்கிற ஆட்சி வட்ட சுக்கரன் லாபஸ்தானத்தை பார்ப்பான். அப்போ லாபம் இருக்குது, வெற்றி இருக்குது, பணம் இருக்குது, தொழில் விருத்தி இருக்குது, முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மொத்த உலகம் ஸ்ட்ரகிளாக இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏப்ரல்லேருந்து அது நடக்காமல் போகட்டும், நல்லா இருக்கட்டும் உலகம். அப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் நன்றாக உங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு நீங்கள் மேலே வரணும். இப்போ 1,00,000 பேர் ஏதோ ஒரு திசையை நோக்கி உட்காந்துட்டு இருக்கிறான், ஒரு 500 பேர் இந்த பக்கம் சந்தோஷம் நிம்மதியாக இருக்கான். அப்போது அவனுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அவன் ஏன் அந்த இடத்துல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான், அந்த பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவனுடைய நிம்மதியை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கணும். அப்போ ஒரு பணக்காரனாக வாழ பழகிறது எப்படி, பணக்காரனாக ஆகிறது எப்படி, உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் பிளான் பண்ணு. இந்த வருடத்தில் ஒரு 5லேருந்து 10 மடங்கு ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கணும். அந்த ஜெயிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய ஆள் மனதுக்கு ஆல்ரெடி இருக்குது. அப்போ ஆள் மனதுக்கு பெரிய வெற்றி அடையக்கூடிய வல்லமை இருக்குதுன்னா நம்ம அதை நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிடணும். அதற்கு ஜாதகம் பயன்படும், சம் ஃபோக்கஸ் ஐடியா பயன்படும். அதெல்லாம் பயன்படுத்திட்டு பெருத்த வெற்றி அடையணும். உங்களுக்கு நான் கைடு பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் பெருத்த வெற்றிக்கு முயற்சிப்போம். நன்றி மகளே.